السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. صدق الله العلي العظيم. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமா. நாம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடு வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இந்த முஃமின்களுக்கு கற்றுத்தரக்கூடிய உணர்த்தக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், அடியார்கள் தங்களுக்கு இடையில் சகோதரர்களாக வாழ்வதோடு ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும், கஷ்டத்துடைய கஷ்டங்களை போக்க வேண்டும், அதற்கு முயற்சி எடுப்பவர்கள் தான் பரிபூர்ணமான மூமின்கள் என்கிற கருத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் பதிவு செய்கிறார். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது, விஜயம் செய்து வந்த பொழுது, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாளர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சிறுவர். அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹாலஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் அன்சார் வ குரைஷ் ஃபீ தாரி அல்லதி பில் மதீனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுக்கும் குரைஷ்களுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். நீங்கள் ஒருவருக்கொரு உதவியாக இருக்க வேண்டும், நீங்கள் ஒருவருக்கொருவர் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவாசிகளையும் முஹாஜிர் சஹாபாக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று கூட்டி இருவரும் ஒருவருக்கும் உதவியாக இருக்கிறீங்க. நான் சொந்த ஊரை விட்டு, சொத்துக்களை விட்டு, உறவுகளை விட்டு, சொந்த மண்ணை விட்டு வருகிறார்கள் முஹாஜிர் சஹாபாக்கள். அனைத்தையும் இழந்து வெறும் கையோடு வருகிறார்கள் முஹாஜிர் சஹாபாக்கள். அவர் வெறும் கையோடு வந்த அந்த தோழர்களை நீங்கள் தான் அரவணைக்க வேண்டும், அதற்கு உதவியாக பக்கபலமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த எனது வீட்டில் வைத்து நடத்தினார்கள் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கட்டங்களிலும் எப்பொழுதெல்லாம் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ, வேதனைப்படுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் யாருக்கு அல்லாஹ் உயர்ந்த கையை வழங்கியிருக்கின்றானோ, பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறானோ, அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய நசீஹத் என்னவென்றால், ஏழைகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதீர்கள், கஷ்டப்படுபவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதீர்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தார்களிலிருந்து உஸ்மான் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு கடிதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த கடிதம் யார் எழுதின கடிதம்? மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய ஒரு கடிதம். அந்த கடிதத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும்பாலும் ஏதேனும் நாடுகளுக்கு ஆளுநர்கள் நியமிப்பதாக இருந்தால் அந்த ஆளுநர்களுக்கு அந்த கடிதத்தை அனுப்பி வைப்பாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? ஹாதா கிதாபும் மின் முஹம்மதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் முஸ்லிமீன வல் மூமினீன மின் குரைஷ் வ யப்ரி. நிறைய பேர் பதிவு செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறத்திலிருந்து எழுதப்படுகிற கடிதம். இந்த கடிதத்தை தொடங்கலாம். யாருக்கு எழுதப்பட்ட கடிதம்? குறைஷிகளுக்கும் குறைஷி குலத்தை சார்ந்த மூமின்களுக்கும் மதீனாவில் உள்ள மூமின்களுக்கும் இடையில் நான் ஒரு கருத்தை சொல்ல இருக்கின்றேன்.
ஒமன் தபிஅஹும் வலஹிக பிஹிம் வஜாஹத மஅஹும். இவர்களோடு பின்பு யாரெல்லாம் வந்து சேர்ந்து கொண்டார்களோ, மதீனாவில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க, அங்கே சொந்த வீடு வச்சு வாழ்றாங்க, அப்படி யாரெல்லாம் சேர்ந்து கொள்கிறார்களோ, மேலும் யாரெல்லாம் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக, இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக இந்த மக்களோடு நண்பர்களோடு சேர்ந்து அறப்போடு கலந்து கொள்கிறார்களோ, எல்லோருக்கும் சேர்த்து நம்ம எழுதுகிறேன், அன்னம் உம்மத்தும் வாங்கிதான், எல்லாரும் ஒரே உம்மத்து தான். அபிதாசன் சொல்றாங்க, எல்லோரும் ஒரே உம்மத்து தான். இவர்களெல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பெருமான செல்லாம் சொல்றாங்க, அல் முஹாஜிரூன் மின் குறைஷ் அலா ரபஅத்திஹிம் யதஆஸலூன பைனஹும். முஹாஜிர்களாக இருக்கக்கூடிய குறைஷிகள் அவங்க எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்றால், தங்களுக்கு இடையில் யாராவது தவறுதலாக கொலை செய்திருந்தால் அதற்கான இழப்பீட்டு தொகையை கொடுத்து உதவுங்க. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் வேண்டுமென்றே கொலை செய்தால் பதிலுக்கு பதில் கொள்றது. தவறுதலாக கொலை நடந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ அதுக்கு வந்து ஒரு இழப்பீட்டு தொகை கொடுக்கணும். அது என்ன தொகை என்பது தனி. ஒரு சின்ன விரல் துண்டிக்கப்பட்டால் கூட அதுக்கு இழப்பீட்டு தொகை உண்டு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ உயிர் போயிருந்துச்சுன்னா அதுக்கான இழப்பீட்டு தொகை ஒட்டகங்கள் நிறைய கொடுக்கணும், பெரிய தொகை கொடுக்கணும். அப்போ பெருமான செல்லதாக சொல்றாங்க, இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் அதுக்கு மேலும் கொள்ளல. எதார்த்தமா பழைய காலத்தில் உதாரணம் சொல்றதா இருந்தால் அம்பிருந்து பயிற்சி எடுப்பாங்க. இப்போ அம்பிருந்து பயிற்சி எடுக்கும்போது இடையில யாராவது தெரியாமல் கொடுக்க வந்துடுவார். இப்போ அந்த அம்பை ஒரு மேலே தாக்கி அதை இறந்து போயிடுவார். இவர் கொள்ளணும் கொள்ளலை, இந்த கொலை தவறுதலாக நடந்தது. இந்த மாதிரி தவறுதலாக நடந்தாலும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த உயிரும் வீணா போயிடக்கூடாது. அப்போ தவறுதலாக கொலை செய்தவருக்கு மார்க்கம் ஒரு தொகை கொடுக்குது, நிர்ணயிக்குது. நீ வந்து உனக்கு பயன் கட்டணும். வேறுமே கொலை செஞ்சிருந்தா உயிருக்கு உயிர்தான். சரி, இப்போ தவறுதலாக கொள்றாரு. தவறுதலாக கொலை செய்வதற்கு இஸ்லாம் வந்து அவர் கவனத்தில் எடுக்குது. வேணுக்குன்னு கொள்ளலை, பெரிய இழப்பீட்டு தொகை கொடுக்க வேண்டியிருக்குது. அதனால அவருக்கு உதவி செய்யணும் அந்த இழப்பீட்டு தொகை கொடுக்கறதுக்கு. அவர் பெருமான செல்லமானத்தில் என்ன சட்டம் போடுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கொலைகளாக இருக்கக்கூடிய முஹாஜிர்கள் அவங்களுக்கு இடையில யாரும் தப்பா நினைச்சுட்டாங்க, கொலை செஞ்சுட்டாங்க. இப்போ அவங்க இழப்பீட்டு தொகை கொடுக்கணும், கஷ்டப்படலாம். அப்படி கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவுங்கள். ஒகும் எத்தி கூட ஆகியகும் பில்மாறு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல சிறைச்சாலையில் அகப்பட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு அதற்கான தொகையை கொடுத்து விடுதலை செய்யட்டும். மாணவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமான செல்லதாக அழைக்கி வந்தெல்லாம் வந்து தனி கவனம் எடுக்கின்றார்கள். அவர் குடும்பத்தார்களுக்கு மாணவி செல்லதாக கவனம் எடுக்கின்றார்கள். இது வந்து குறைசி முஹாஜிர்களுக்கும் மதீனாவாசிகளுக்கும் மாத்திரம் அல்ல, பனு அவுஃப் குடும்பத்தார்களுக்கு திருமண சட்டத்தை கழித்து எழுதுகிறாங்க. அதே போல பல குடும்பத்தார்களை தரந்துறாங்க. பனு அம்ரிபுன் அவுஃப், பனு நபீர், பனு அவுஸ், எல்லா குடும்பத்தார்களுக்கும் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடிதத்தில் இந்த சட்டத்தை எழுதுறாங்க. நீ எப்படி வாழணும்? ஒயினல் மூமினீன லா யத்ருகூன குஃப்ரஹம் மின்ஹும் அய்யுதுஹு பில் மஅரூஃப் ஃபி திதாஇ அவாக்கில். அதாவது ஒவ்வொரு மூமின்களுமே தங்கள் யாராவது கடன் சுமையில் அகப்பட்டு கொண்டால் அவர்களை கடன் சுமையிலிருந்து விடுவிக்க வேண்டும். தனிப்பட்ட மனிதர் ஏதோ ஒரு வகையில் கடன் சுமையில மாட்டிக்கிட்டார். அந்த கடன் சுமையில மாட்டிக்கொண்டு நிம்மதி இழந்து வாழ்கிறார், ரொம்ப கஷ்டப்படுகிறார். அப்படி என்றால் அவருடைய கடனை போக்குவதற்காக நீங்க மற்றவங்க முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் கடனை போட்டி அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல நிலை ஏற்படுத்தி கொடுக்கிற கருத்தை பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுகிறார்கள். இந்த கடிதத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எங்கெல்லாம் ஆளுநர்கள் நியமிக்கிறார்களோ எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் அந்த ஆளுநர்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வச்சு இந்த சட்டத்தை உங்க மக்களுக்கு போறீங்க, நல்ல பழக்கம் இருக்குது. எப்பவுமே கஷ்டப்பட்டவர்களுக்கு வந்து கை கொடுக்கணும், அவங்க தூக்கி விடணும். அது சலதாயத்தில் நமக்கு சொல்லி தந்தது என்ற விஷயத்தை ஒவ்வொரு ஆளுநர்களுக்கும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தரப்பில் இருந்து அனுப்பப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்த பொழுது முஹாஜிர் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி, அன்சாரி தோழர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி உதவி செய்யுங்க சொன்னாங்களா இல்லையா? உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அன்சாரிகள் செல்வங்கள் இருந்தாங்க, சொந்த நிலங்கள் இருந்துச்சு, அசையும் சொத்துக்கள் எவ்வளவு சொத்துக்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு, தோட்டம் துறவுகள் இருந்துச்சு. உடனே அன்சாரி தோழர்கள் செஞ்ச காரியத்தை ஹதீஸ்ல பதிவாகின்றது. ஃபகாஸமஹும் அல் அன்சார் அலா அன் யுதுஹும் திமார் அம்வாலிஹிம் குல்லாஹ். தங்களுடைய தோட்டங்களிலே துறவுகளிலே கிடைக்கக்கூடிய லாபங்களை அந்த முஹாஜிர் சஹாபாக்களுக்கு, ஏழை சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய லாபத்தை நாங்கள் தருகிறோம் என்று ஒப்பந்தம் செய்தார்கள். அதே போன்று பங்கு வைத்து கொடுத்தார்கள்.
அன்சாரி தோழர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடுத்த நிமிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எழுதிட்டாங்க, ஒரு தோட்டத்தை கொடுத்தாங்க நபிதான் அவங்களுக்கு. இதுல வரக்கூடிய எல்லா பலனையும் நீங்க அனுபவிக்கலாம். இப்ப அன்சாரிகள் என்ன செய்யறாங்க, ஒவ்வொருவருமே தன்னுடைய தோழர்களை நம்பி அறிமுகப்படுத்துறாங்கல்ல, அவங்களை கூப்பிட்டு வச்சு என் தோட்டத்தை நீ பாத்துக்கப்பா, அதில் ஒரு லாபம் உனக்கு, இந்த லாபத்தை ஆளுக்கு பாதி பாதி வச்சுக்குவோம், ஷேர் பண்றாங்க, ஆளுக்கு பாதி பாதி அப்படின்னு சொன்ன உடனே சொந்தமாக்கி கொடுத்தல் என்பது வேறு, லாபத்துல பங்கு கொடுக்க என்பது வேறு. தோட்டங்களை சொந்தமாக்கி கொடுக்கல, வரக்கூடிய லாபத்துல ஷேர் பண்றாங்க. அப்ப முஹாஜிர் சஹாபாக்கள் அந்த லாபத்துல இருந்து தான் அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. எது வரைக்கும் இது நடக்குது, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் யுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி, அதாவது பெரிய செல்வத்தை பொருளாதாரத்தை அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வழங்குகின்றான். எந்த அளவுக்கு பெரிய செல்வம் வழங்கப்படுது அப்படின்னு சொன்னா, இனிமேல் முஹாஜிர்கள் இன்னொருடைய தயவுல வாழ அவசியம் இல்லை, இதை பங்குவச்சு கொடுத்துதான். அவ்வளவு பெரிய செல்வத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைபர் மூலமாக மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாங்கிய பொழுது, அப்பொழுது உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, மதீனாவுக்கு வந்த உடனே முஹாஜிர் சஹாபாக்கள் எல்லாத்துக்கும் சட்டம் போடுறாங்க, இதுவரை நீங்கள் அன்சாரிகளிடத்திலிருந்து பெற்ற அந்த தோட்ட தொடர்புகளை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க, அதிலிருந்து லாபங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டீர்கள். ஆனா இப்போ அல்லாஹ் தஆலா சிறந்த பகத்தை நமக்கு வந்திருக்கிறான். எனவே அவங்க தந்தாங்க தான், அவங்க பெரிய மனத்துக்கு தந்தாங்க, சொன்ன உடனே தந்தாங்க, அவங்க சொத்தை அவங்கள்ட்டே கொடுத்துருங்க, இனிமேல் லாபத்தை நீங்க பெற வேண்டாம், உங்களுக்குன்னு ஒரு சொத்தை நம்ம தரோம் அப்படின்னு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர் சஹாபாக்கள் எல்லாம் அழைத்து கைபரில் கிடைத்த பங்கை எல்லோருக்கும் கொடுத்து திருப்திப்படுத்தினாங்க. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கிடைத்த அந்த பங்கு இருக்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்காக வேண்டி ஒரு தோட்டம் கொடுத்தாங்கல்ல, அந்த தோட்டத்தை கூட மாநபி பயன்படுத்தலை, தனக்கு பயன்படுத்தலை. யாருக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய அடிமை பெண்ணாக இருந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்துட்டாங்க, நீங்க பயன்படுத்திக்கீங்க. கைபர் யுத்தம் முடிஞ்சு திரும்பி வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருந்தும் தோட்டத்தை வாங்கிட்டாங்க. அவன் அந்த பெண் வருத்தப்படக்கூடாது, ரொம்ப வயசானவங்க வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பாடம் தான் வேற தோட்டத்தை கொடுத்தான் அந்த பெண்மணி. ஏன்னா அவன் நிறைய செல்வத்தை செல்வத்தில் கொடுத்தான் கைபருக்கு பேர். எனவே அந்த வயதான மூதாட்டி உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பகரமாக இன்னொரு தோட்டத்தை, தனது தோட்டத்தை வழங்கினார்கள் என்று புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதீனாவுக்கு வந்த பொழுது முஹாஜிர்கள் எல்லோருமே வறியவர்கள், ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கஷ்டத்தை போக்குவதற்காக என்னென்ன வழிகள் இருக்கு எல்லாத்தையும் பண்ணாங்க, எல்லா வழிகளையும் பண்ணாங்க. ஒரு தன்னிறைவு பெற வரைக்கும், அவர்கள் அடுத்தவர்கள் கொடுத்து உதவுற அந்த நிலையை வர வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி செல்வந்தர்கள் எல்லாம் அழைத்து பொறுப்பு படைத்தார்கள். அவங்க உயர்ந்த ஒரு நிலைக்கு வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அதே நேரத்தில் வாங்கியவர்களுக்கு ஒரு பழக்கத்தை கொடுக்குறாங்க, நீங்கள் தன்னிறைவு பெற்று விட்டால் அது வரைக்கும் அனுபவத்தில் திரும்ப ஒப்படைச்சிருங்க, மீண்டும் அதை தொடர்ந்து அனுபவம் செய்யக்கூடாது, திரும்ப ஒப்படைக்கிறார் என்கிற அந்த நல்ல பழக்க வழக்கத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு போதிக்கிறார்கள், அதன் வழியாக இந்த உம்மத்துக்கு போதிக்கிறார்கள். இந்த கொடுத்து உதவுற பழக்கம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ரொம்ப பிடிக்கும். இந்த அஷ்அரி என்பது ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை சார்ந்த அபு முசல் அஷ்அரி பிரபலியமான சஹாபி அபு முசல் அஷ்அரி, அஷ்அரியா என்பது ஒரு குடும்பம். அந்த அஷ்அரி குடும்பத்தை சார்ந்த சஹாபா பெருமக்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இன்னல் அஷ்அரியின இதா அருமலுக்கு தர்லி அவ் கல்ல தஆமு இயாலிஹிம் பில் மதீனா. இந்த அஷ்அரி குடும்பம் இருக்குது, இவர்கள் ஏதேனும் ஒரு போருக்கு போனால் அவங்க கொண்டு போன உணவு தீர்ந்து விட்டால், அல்லது ஊர்ல இருக்கும்போது மதீனாவில் இருக்கும்போது அவங்க குடும்பத்தார்களுடைய உணவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய கூட்டமாக இருப்பாங்கல்ல, உணவு கம்மியாக இருக்குது, ஒருத்த குடும்பமா இருந்து சாப்பிட்டலாம் அடுத்த குடும்பத்துக்கு கிடைக்காம போயிடும். இந்த மாதிரி சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா ஜமஹு மா கான இந்தஹும் ஃபீ கௌமில் வாஹிதின், உடனே எல்லாரும் வாங்க வர வச்சு எல்லாரும் உணவையும் ஒரே ஆடையில கொண்டு போய் நெய்ஞர்கள் வச்சு அதுக்கு பிறகு கூட்டம் உட்காந்து சாப்பிடுவாங்க. தனி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டா அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க, இன்னொரு குடும்பத்துக்கு கம்மியாக இருக்கும், அந்த உணவு இல்லாமல் இருக்கும். என்ன பார்க்குறாங்க, உணவு இல்லையா, வாங்க எல்லாரும் வாங்க, இருக்கிற உணவு கொண்டு வாங்க, ஒரே இடத்துல போட்டுங்க, ஒரே இடத்துல உட்காருவோம், எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். இந்த பழக்கம் அஷ்அரி குடும்பத்தை உடையவர்களுக்கு யுத்தகலத்துக்கு போனால் பயணத்திலும் அந்த பழக்கம் உண்டு.
சொந்த ஊர்ல மதீனாவில் வசிக்கின்ற பொழுதும் அந்த பழக்கம் உண்டு. மாணவி சலாத்து சொல்றாங்க, ஃபஹும் மின்னி வ அன மின்ஹும். அந்த குடும்பத்தார்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவன். இது அன்பின் வெளிப்படுத்த வார்த்தை. நான் ஆடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது அன்பு வெளிக்காட்டுறது தானே. பெருமான சலாத்து சொல்றாங்க, நான் அவரை சார்ந்தவர், அவர் என்னை சார்ந்தவர் என்று பெருமான சலாத்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொருவருக்கு கொடுத்து வாழ்வதை, உதவுவதை மாணவி சலாத்து விரும்புறாங்க. அதான் சலாத்து சொல்லுவாங்க, எப்பவுமே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு வந்து உடன்பிறந்த சகோதரமாக தான் வாழணும். ஒமன் ஒமன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்தி. எனவே ஒரு மூமின் தன் சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பணியில் இருப்பானேயானால் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் பொறுப்பு இருக்கிறான். நம்ம அடுத்தாள் தேவையை நிறைவேற்றோம், நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கும். நம்ம அடுத்தவனுடைய தேவையை பூர்த்தி செய்த பொழுது நமக்கான தேவைகளை நிறைவேற்ற பொறுப்பை யார் எடுக்கிறார்? படைத்த ரசூலுல்லாஹ் இருக்கிறார். ஒமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன், ஒரு முஸ்லிமை விட்டும் ஒரு கஷ்டத்தை ஒருவன் அகற்றுவானேயானால், ஒரு முஸ்லிம் ஒரு கஷ்டத்தை அகற்றான், ஃபர்ரஜ அல்லாஹு அன்ஹு குர்பத்தன் குர்பாத்தின் யௌமல் கியாமா. கியாமத்தினால நிறைய கஷ்டம், அதுல அல்லாஹ் முக்கியமான கஷ்டத்தை போக்கிடுவான். இந்த உலகத்துல ஒரு மூமியினுடைய கஷ்டத்தை போக்கிட்டா கியாமத்து நாள்ல மிக முக்கியமான கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் போக்கி விடுவான் என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அதனால தான் நபிகளாக சொல்லுவாங்க, எல்லா முஸ்லீம்களும் எப்படி வாழ வேண்டும் என்றால் ஒரு உடலை போட்டு வாழ வேண்டும். கலாச்சாரம் சொல்லுவாங்க, ஒரு உடல் மாதிரி மகள் மூமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுபிஹிம் மஸலுல் ஜஸத். மூமின்கள் ஒருவருக்கொருவர் எப்படி வாழ வேண்டும் அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? அதாவது அன்பு செலுத்துகிற விஷயத்துல, கருணை செலுத்துகிற விஷயத்துல, ஒத்தாசை புரிகிற விஷயத்துல மூமின்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு உடலை போட்டு இருக்க வேண்டும் அப்படிதான் சொல்லுவாங்க. இதன் தக்கா மிக உருவன், உடலிலே ஏதேனும் ஒரு உறுப்பு வலி ஏற்படுமையானால் எல்லா உடலுமே அதுக்கான வலியை அதை அனுபவிக்கிறது. ஒரு உறுப்புட இருந்தாலும் முழு உடல் நம்ம வேதனை அனுபவிக்கிறோம். தலைவலினாலும் முழுசா நம்ம சோர்ந்து போயிடுறோம், காய்ச்சல்லாம் முழுசா சோர்ந்து போயிடுறோம். எந்த வலி உடம்புல வந்தாலும் ஏதோ ஒரு பகுதிக்கு வந்தாலும் முழுசா சோர்ந்து போயிடுறோம். அடுத்த வேலை துருசு நடக்கிறது இல்லை. அப்போ ஒரு உடல்ல ஏதேனும் ஒரு பகுதி நோய்வாய்ப்படுமையானால், வலி ஏற்படுமையானால் முழு உடலும் இரவு பிரித்து அதற்கான வழி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. சில சமயம் சில வழிக்கு நைட்டு தூக்கம் வராது, தூக்கம் இல்லாம தூக்கத்தை இழந்து கஷ்டப்படுவாங்க. வலி ஏதோ ஒரு உறுப்புக்கு தான், ஆனால் கண்ணு முடிஞ்சிட்டு இருக்குது. வலி ஏதோ ஒரு உறுப்புக்கு தான், உடல் முழுக்க சோர்ந்து போய் இருக்குது. அப்போ மூமின்கள் பல பேர் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு மூமின் கஷ்டப்பட்டாலும் நம்ம எல்லாருக்கும் அந்த கஷ்டம் தெரியணுங்கிறாங்க. ஊமை சில விஷயத்தை உதாரணம் சொல்லி சொல்லும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கும். என்ற அடிப்படையில் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல செய்திகளை உதாரணத்தின் அடிப்படையில் உம்மத்துக்கு உணர்த்துவார்கள். அதன் அடிப்படையில் உணர்த்துறாங்க. நம்ம எல்லாம் வெளிப்படையாக பார்த்தா வெவ்வேறு உடல்களாக இருந்தாலும் அன்பு கருத்துற விஷயத்துல, ஒத்தாசை புரிகிற விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டால் ஒவ்வொரு உடல் மாதிரி இருக்க வேண்டும். அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் அந்த வழி நமக்கு தெரியணும். இப்போ குடும்பத்தால் கஷ்டப்படுறது நம்ம வழிக்குதான் இல்லையா? பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க, மனைவி மக்களுக்கு ஏதோ ஒன்று நடக்குது, ஒரு நோய் காய்ச்சல் வருது, தலைவலி வருது அப்படின்னா குடும்பத்தால் வருத்தப்படுறாங்கல்ல. அதெல்லாம் என்ன சொல்றாங்க, ஒட்டுமொத்த மூமின்கள் அந்த மாதிரி வாழணும் சொல்றாங்க. யார் கஷ்டப்பட்டாலும் நமக்கான வழி செய்யணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதனால தான் ஒரு ஹதீஸ்ல ஒரு சஹாபியுடைய வாழ்க்கை வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. உபாதா இப்னு அல்-வலீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர் அவர் சொல்கிறார், உபாதா அவருடைய பாப்பா பேர் வலீத். உபாதா சொல்கிறார், என் தந்தை வலீத் அவர்களோடு நான் அன்சாரி குலத்தை சார்ந்த அந்த சஹாபா பெருமக்களை சந்திப்பதற்கு சென்றோம். ஏன்னா சஹாபாக்கள் ஒவ்வொருவரை இறந்து போயிட்டு உயிரோட வாடும் போதே நேரில் போய் சந்திச்சிருவோம். சந்திச்சு அவங்கள்ட்ட ஏதாச்சும் நம்ம தெரிஞ்சுக்குவோம், ஹதீஸ்கள் தெரிஞ்சுக்கலாம், நபியில் நிறைய கேட்டிருப்பாங்க. எனவே அந்த அன்சாரி தோழர்கள் ஒப்பாட்டாளர்களுக்கு முன்பாகவே நாம் அவங்களுக்கு நேரில் சந்திப்போம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு எண்ணம். யார் சொல்றான்? உபாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவன் தந்தை வலீத் ரஹ்மத்துல்லாஹி. இப்போ இந்த ரெண்டு பேரும் போறாங்க. உபாதா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஃபகான அவ்வளவு மன் லகீனா அபல் யஸர் சாஹிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க மதீனாவுக்கு போகின்றோம். முதல்ல எந்த சஹாபியை சந்தித்தோம் என்றால் அல்லாஹ்வினுடைய தூதரின் தோழர் அபுல் யஸர் ரலியல்லாஹு அன்ஹு
என்கிற சஹாபியை தான் சந்தித்தோம். அவர் கூட ஒரு அடிமை இருக்கிறார். கூட ஒரு அடிமை, அந்த அடிமை கையில ஒரு நோட்டு மாதிரி கையில் ஒன்று இருக்கு. நோட்டு நம்ம அபுல் யஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உடம்புல அழகான ஒரு ஆடை இருக்குது. அடிமை இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு அதே மாதிரி ஆடை, கொஞ்சம் வித்தியாசம் இல்லை. எஜமானுக்கும் அடிமைக்கும் தோற்றத்தால் ஆடைகள் வித்தியாசம் இல்லை. அந்த அளவுக்கு பார்த்துக்கிறார் எஜமான், அதாவது அந்த சஹாபி அல்லது அடிமை. மார்க்கம் அப்படிதான் சொல்லு. இப்போ உபாதா சொல்கிறார், அவன் என் தந்தை அந்த சஹாபியத்தில் கேட்கிறாங்க, யா அம்மி இன்னி அராபி வஜிஹிக ஸஃபஹத்தன் மின் கலப். என் சச்சா அவர்களே, பெரியவங்களை பாப்பான்னு கூடுவோமா இல்லையா, நம்மளோட வயசு மூத்தவங்க அண்ணன் கூடுவோமா இல்லையா, அந்த மாதிரி யா அம்மி என் சச்சா அவர்களே, இன்னி அராபி வஜிஹிக ஸஃபஹத்தன் மின் கலப். உங்க முகத்துல கோபத்துல முகம் மாறுமா இல்லையா, அந்த மாற்றத்தை நான் பார்க்கின்றேன். யார் முகத்தில்? அந்த சஹாபி முகத்தில், அபுல் யஸர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அதுக்கு அந்த பதில் சொல்றாங்க, ஆமாம் ஒரு கோபம் இருக்கதான் இருந்துச்சு. என்ன கோபம்? எனக்கு ஹராம் என்ற குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதன் எனக்கு கடன் தரணும், நான் காசு கொடுத்து திரும்ப தரணும். இன்னைக்கு அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன், சலான் சொல்லியிருந்தேன். சலான் சொல்லும் போது நான் கேட்கிறேன், செம்ம புக வீட்டில் அவர் இருக்காரா, நான் வாசல் வந்து கேட்கிறேன். அப்போ உள்ள குடும்பத்தார்கள் சொல்றாங்க அவருக்கு கிடையாது அப்படின்னு, கடன் வாங்கினவர் வீட்டில் இல்லை அப்படி சொல்றாங்க. அந்த நேரத்துல அந்த யார் கடன் வாங்கியிருந்தாரோ அவருடைய பையன் வீட்டுல வெளியே வராது. அது வயசு சின்ன பிள்ளை வருது, பருவமடையாத சின்ன பையன். அந்த பையன் வெளியே வருகிறார். வெளியே வந்த உடனே இப்ப அபுல் யஸர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த பையனை நான் பார்த்தேன், ஐயா அபூக்க உன் அப்பா எங்க வாங்கிறேன், வெளியே போயிருந்தாலும் கூட எங்க போயிருக்காரு. அந்த பையன் சின்ன பையன் தானே, விவரம் இல்லாம ஊர்ல உள்ளதை அப்படின்னு சொல்றான். அந்த பையன் என்ன சொல்றாங்க, தண்ணீரை கவுத்தக்க நீங்க பேசுனீங்களா, உங்க சத்தத்தை எங்க அப்பா கேட்டாரு. இப்போ தகல அறிக்கத்தை உண்மை, உங்க சத்தத்தை கேட்ட உடனே என் உமாவுடைய கட்டு இருக்கும்ல, அந்த கட்டுக்கு கீழே ஒழிஞ்சுக்கிட்டாரு. சத்தத்தை கேட்ட உடனே அபுல் யஸர் பார்த்தாங்க, கடனை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மளை அலைய கொடுக்கிட்டு இருக்கீங்களா கேட்ட இருக்கா சொல்லணுமா இல்லையா, அது நாளைக்கு தானே சொல்லணுமா இல்லையா, அது போட்டு ஒழிச்சு கிடக்கிறாரு. ஊக்குருச்சி இலைய சஹாபிக்கு போகணும். அபுல் யஸர் ரலியல்லாஹு ஊக்குருச்சி இலைய வெளியே வந்தான். பக்கத்து அழைத்து ஐநா அந்த உள்ள இருக்கிற எங்க இருக்க இல்லைன்னு தெரியும், உள்ள இருக்க மட்டும் இல்லை எங்க இருக்க தெரியும். வெளியே வந்த உடனே அவர் வெளியே வருகிறார். வெளியே வந்த உடனே அவன் அபுல் யஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, மா ஹமலக அலா அலிஹ்தபத மின்னி, எனக்கு யாவா மறைஞ்சு ஓடுறேன், என்ன காரணம், ஒளிகிறதுக்கு என்ன காரணம்? அவர் கடன் வாங்கியவர் சொல்லுகிறார், ஆனா அல்லாஹி உஹத்திசுக சும்மலா அஹ்திசுக, அல்லாஹ் மீது சத்தியமா நான் சொல்றேன், நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசினா பொய் பேச சொல்லுவோம். தாங்க எப்படிங்க, நான் அப்போ தரேன் இப்போ தரேன் சொல்லுவேன், என்னால் முடியாது. அப்போ நான் பேசுனா பொய் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்துட்டா அந்த வாக்குறுதியை மீறி விடுவேணும்னு பயப்படுறேன். நான் ஒரு வாரம் கழிச்சு தரேன் வாக்கு கொடுத்தா வாக்குறுதி தானே, அந்த ஒரு வாரம் கழிச்சு எனக்கு இல்லாட்டா எனக்கு கொடுக்க. அப்போ நான் பேசுனா பொய் பேசி விடுவேணும், அதுக்கு வாக்குறுதி கொடுத்தால் வாக்குறுதியை மீறி விடுவேணும், அது அனைத்தும் நடந்து விடக்கூடாது. ஒரு புத்த சாஹிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ்வுடைய தூதரின் தோழரா இருக்கிறீங்க, ஒரு நபி தோழரா இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட போய் நான் பொய் பேச முடியுமா? உங்கள்கிட்ட போய் நான் வாக்குறுதியை மீற முடியுமா? அதை நான் பயப்படுறேன். ஒப்புந்து ரொம்பாங்க காக்கிறேன், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் கடும் ஏழையாக இருக்கிறேன், வாங்கிய கடனை திரும்ப ஒப்படைப்பதற்கான வசதிகள் நடத்திருக்கிறேன். இந்த கடன் வாங்கி போடுறாரு. அபுல் யஸர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஆமாம் அல்லாஹ் மீது சத்தியமாகவா? உடனே நம்ம அல்லாஹ் மீது சத்தியமா? மீண்டும் கேட்கிறாரு, ஆமாம் அல்லாஹ் மீது சத்தியமாகவா? அது ஆமாங்க அல்லாஹ் மீது சத்தியமா. 3 முறை திரும்ப திரும்ப கேட்கிறார். 4வது முறை அந்த அடிமை கூடுறாரு, அந்த நோட்டை கொண்டு வருவாங்க. அந்த நோட்டு என்ன நோட்டு கேட்டால் நிறைய பேர் கடன் கொடுத்துருக்காங்க. கடன் யார் யாருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தோ எழுதப்பட்டிருக்கு. ஒரு விஷயத்தை விளைவிக்கங்க, கடன் கொடுத்தல் என்பது பெரிய உதவி. எத்தனை பேர் கடன் கிடைக்காம பேசப்படுவாங்க, கடன் கிடைக்காம வட்டி விட்டு கொடுத்துருவாங்க. நல்லா பாதுகாக்கணும். அது போன்ற சூழலிருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இதை ஆர்வம் கொடுக்குறான். நல்லா செல்வத்தை கொடுத்துருக்கானா கொடுத்து மொத்தமாக கொடுக்காட்டாலும் கடனுக்காக கொடுக்குறான். கடனுக்கு கொடுத்தாலும் திரும்ப வந்துடும், சும்மா கொடுக்க சொல்லலை. கடன் கிடைக்க மெத்தேர்ந்து கஷ்டப்படுறாங்க. அந்த கடன் இல்லாமல் வட்டியில போய் கொடுத்து அந்த வட்டியை கட்ட முடியாமல் கஷ்டப்படக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர். அவன் கடன் உடனே என்ன சும்மா தந்தலாமே இல்லை, கடனுக்கு தருதே பெரிய விஷயம். அவன் அந்த சகாபி அப்படி இருக்கிற வகையெல்லாம் ஒரு நாள் கொடுக்கல, நோட்டில் எழுதுறாங்கன்னா அப்படி எத்தனை பேர் கொடுத்துருக்கணும். அதை பார்த்துட்டு ஒவ்வொரு வீடாக வேலை செய்யறாங்க. கடன் நாங்கள் எல்லாம் திரும்ப தர முடியுமான்னு கேட்கறாங்க. இப்போ அபுல் இருக்கிற வகையெல்லாம் சொல்றாங்க, அந்த நோட்டை கொண்டு வாங்கன்றாங்க. கொண்டு வந்து மகாஹா பியதிஹி, உடனே அந்த மனிதனுடைய பெயரை தன் கரத்தால் அழித்து விட்டார்கள். அழித்தாங்க. அழிச்சிட்டு அவர் சொன்னாங்க, அந்த கடன் வாங்கியவரை பார்த்து என் வஜத்த கவான் பகுதி ஒரு நாள் திருப்பி தரதுக்கான பணம் கிடைத்தால் எடுத்தான். ஒரு இல்லா அந்த இல்லையா நான் எனக்கு தரவை வந்து விட்டு கொடுத்துறேன். தரவை வேண்டாம்ப்பா, நான் மன்னிச்சுட்டேன், உன் கடனை நான் வந்து விடுதலை செஞ்சுட்டேன் அப்படின்ட்டான். தருவதற்கான வாய்ப்பு இருந்தா, தருவதற்கான வசதி இருந்தா தான், எந்த வசதியுமே இல்லையா நான் உன்னை கடனுக்கு விடுவித்து விட்டேன். அவர் காரணம் சொல்றாரு, ஏன் அதை செஞ்ச தெரியுமா? என் 2 கண்களால் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்தேன். என் 2 காதுகளால் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன். மாணவி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மன் அம்பர முஹ்சிரன் அவ் வலஅ அன்ஹு அதல்லஹு அல்லாஹு ஃபீ தில்லிஹி. எந்த ஒரு மனிதர் கஷ்டப்படுகின்ற ஒரு மனிதருக்கு, கடன் வாங்கி கடன் சுமையில் கஷ்டப்படுகிற மனிதருக்கு யார் கால அவகாசம் கொடுக்கிறார்களோ, கடன் வாங்கிட்டாரு, 1ஆம் தேதி தரணும், 1ஆம் தேதி வந்துருச்சு, அவர் தர முடியல, இன்னும் 1 மாதம் இருந்துக்க அப்படின்னு சொல்றது பெரிய ஞாபகமே. அது நல்லா பண்ணுவோம். கால அவகாசம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. அப்போ மண் அன்பார மோகிரன், கஷ்டப்படுகிற மனிதருக்கு யார் கால அவகாசத்தை கொடுக்கின்றாரோ அவ் வல்லா அனுபவம், அல்லது அவரால் தரவே முடியலையா கடனை தள்ளுபடி செய்கின்றார்களோ, அப்படி செய்தால் அவர்ல உருவாகும் நிலையை அல்லாஹுத்தால நாளைக்கு மறுமையிலே அவன் அரிசுரை நிழலில் நிழல் தருவான். நாளைக்கு மறுமையில அது எவ்வளவு பெரிய கஷ்டாது. அந்த அரிசுடைய நிழல் வந்து கிடைக்கிற சாதாரண பாக்கியமா? ஒவ்வொரு மனிதனும் நிழலுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த கஷ்டத்திலே, அந்த வேலையிலே அல்லாஹுத்தாலா இந்த கடன் உதவி செய்தவருக்காக, அது காலத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் சரி, அல்லது அந்த பணத்தையே மொத்தமாக கொடுத்தாலும் சரி, அல்லாஹு தாலா அவருடைய அந்த நன்மைக்கு ஏற்றவாறு நாளைக்கு மறுமையிலே அரசனுடைய நிழலை வழங்குவான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கண்ணால் நான் நபியை பார்த்தேன் அப்பொழுது, இந்த காதால் அந்த நபியை நான் கேட்டேன் அப்பொழுது, இதையெல்லாம் நான் தெரிந்த பிறகு நீ கஷ்டப்படுறதே சொல்லியாப்பா, நான் எப்படி உனக்கு வந்து இந்த சலுகை செய்யாமல் இருப்பேன்? அதனால 2 சலுகை. ஒன்று உனக்கு கால அவகாசம் தரேன், கால அவகாசம். அந்த அவகாசத்துக்குள் திரும்ப தர முடியும் என்றால் நீ தரலாம். இப்ப இதுவும் கால அவகாசம் கொடுக்கிறது தானே. அடுத்து என்ன, திரும்ப தரவே முடியலையா, அப்போ கடன் தள்ளுபடி. அப்போ ஒரே நேரத்தில் 2ஐயுமே அமல்படுத்தலாம். ஒரே நேரத்தில் 2ஐயுமே அமல்படுத்தலாம். நாளைக்கு மறுமையில நான் கஷ்டப்படும் போது அல்லாஹ் என் கஷ்டத்தை போக்கணும். இந்த உலகத்துல நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்க கஷ்டத்தை போக்குறதுக்கான வழி என் கையில் இருக்குது. அதை நான் செய்கின்ற பொழுது இறைவன் ஆற்றல் மிக்கவன். நாளைக்கு மறுமையில அடியான் கஷ்டப்படுகின்ற பொழுது அந்த கஷ்டத்தை போக்குவதற்கான வழிகளுக்கு பல காரணங்களை உலகத்தில் சொல்லித் தருகிறான், கற்றுத் தருகின்றான். மாணவி கலாச்சாரம் மூலமாக அதன் அடிப்படையில் அவங்க செயல்பட்டாங்க. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் நடுவே நீங்கள் எடுத்து பார்க்கிறீர்கள், பல இடங்களிலே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பல பொன்மொழிகளிலே, நபி ஸல்லல்லாஹு வாழ்க்கையின் பல பகுதிகளிலே நீங்கள் எடுத்து பார்க்கிறீர்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு, இல்லாத மக்களுக்கு, வறிய மக்களுக்கு, கஷ்டப்படுகிற மக்களுக்கு அந்த கஷ்டத்தை போக்க வேண்டும் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இஸ்லாத்தினுடைய நீங்கள் சந்தோஷமான நிகழ்வுகளை நீங்கள் பார்த்தீர்களானால் அதில் அந்த பங்கு இடம் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். பெருநாள் எடுத்துக் கொள்ளுங்கள், கொடுத்து உதவுதல், கருமம் பண்ணுதல் உண்டா இல்லையா? சதக்கா இருக்கிறதா இல்லையா? பெருநாள்கள் சதக்கா உண்டா இல்லையா? அச்சு பெருநாள் எடுத்து பாருங்கள், அப்பொழுதும் குர்பானி கரியர் கொடுக்கப்படுதா இல்லையா ஏழை மக்களுக்கு? எப்பொழுதெல்லாம் நாம் சந்தோஷமாக இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஏழைகளை மறந்துவிடக் கூடாது என்பதை இஸ்லாம் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றன. அது 2 பெருநாளாக இருந்தாலும் சரி, சதக்கத்தில் பிரித்து தனியாக வருது ஒரு பெருநாள், இன்னொரு பெருநாள் பார்த்தீங்கன்னா குர்பானி இறைச்சி வழங்குதல் வருது இன்னொரு பெருநாள். எந்த வகையில் பார்த்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா, அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து நம்ம சந்தோஷத்தில் இருக்கின்ற பொழுது நாம் ஏழைகளை மறந்து விடக்கூடாது. எத்தனையோ பேர் கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. அதாவது குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு துணி எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்கன்னா பல பேர் இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இருக்கு. நம்ம அல்லாஹ் நமக்கு செல்வம் தந்துருக்கிறான், நம்ம 1க்கு 10 தூள் எடுத்துடுறோம்.
நம்ம பிள்ளைகளுக்கு வந்து 5 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்றோம். ஒரு ட்ரெஸ் கூட போட முடியாத அந்த வழி இல்லாத எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க கண்ணுக்கு தெரியாம. அதெல்லாம் நம்ம தேடி பார்க்கணும். அது போன்ற அந்த குடும்பத்தார்கள் வந்து இது போன்ற திருநாட்கள் டயத்தில் அவங்கள கண்ணீர் வடிக்க விட்டுறக்கூடாது. அல்லாஹ் வந்து பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருடைய கஷ்டத்தை போக்குவானாக. எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவான உள்ளத்தை கொடுத்து உதவும் உள்ளத்தை கலந்து அல்லாஹ் வழங்குவானாக. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நல்வாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.